ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். அதில் உளுந்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறோம். அதோட தனியா, கொஞ்சம் ஜீரகம், மிளகு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். தனியா நல்லா வாசனை வரணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதோட மிளகா வத்தலும் சேர்த்துக்கிட்டோம். மிளகா வத்தல் நான் அந்த கீரைக்கு தகுந்த காரத்துக்கு தகுந்த போல நம்ம குடும்பத்துக்கு தகுந்த காரமும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகா வத்தலும் வறுத்ததுக்கப்புறம் சுத்தம் பண்ணி ஈரமெல்லாம் தொடச்சி உணர வச்சு வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கிறோம். நல்லா வதங்கி வரணும் கீரை. இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கணும். மஞ்சப்பொடியும் சேர்த்தாச்சு. இதோட புளி எவ்வளோ வேணுமோ நான் புளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டோம் மிக்சியில். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துட்டு அதில் ஒரு 25-30 பல் பூண்டு அதை நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம். அதோட தாளிப்பு வடகம் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கு ஒரு 10 வடகம் வரைக்கும் பொடியை தூள் பண்ணி அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். கடாய் சின்னதாக இருக்கிறதுனால பெரிய கடாயில் மாற்றிட்டேன். வடகமும் வெள்ளைப்பூடோட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல கீரை கலவை அதையும் இது பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிட்டோன்னா சுவையான ஆரோக்கியமான மணத்தக்காளி தொக்கு. பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா சுற்றி பிரிஞ்சு வருது. தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, தயிர் சாதம், சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியான ஆரோக்கியமான ஒரு தொக்கு.